திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மிக முக்கியமான அமைச்சர் பெரியசாமி அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பலரும் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பெரியசாமி அவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கைக்கு பயந்துதான் மருத்துவமனையில் முன்னெச்சரிக்கையாக அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ற தகவலையும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் பெரியசாமி அவர்களது வீட்டில் கிட்டத்தட்ட 42 மணி நேரம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தினர். அவருக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் மற்றும் உறவினர்கள் வீடு போன்றவற்றில் சோதனைகள் நடத்தப்பட்டதில் பல்வேறு ஆவணங்களும் அவரை 2 நாட்கள் விசாரணைக்காக சென்னை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கும் அழைத்து சென்றனர். தற்பொழுது அவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி மற்றும் திமுகவின் 15 மிக முக்கியமான அமைச்சர்கள் பற்றியான இரகசிய தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த ஆவணங்கள் அனைத்தையும் நேரடியாக சாட்சிகளுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் செய்து வருகிறது. இதனால் பெரியசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயம் அவரிடம் இருந்து வாக்குமூலமாக பெறப்படக்கூடிய அனைத்து ஆவணங்களையும் ஆதாரங்களையும் வைத்து மற்ற அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்ற காரணத்தினால் தான் தற்பொழுது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு 7 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு தொகுதிகளிலும் 100 முதல் 150 கோடி வரை செலவு செய்வதற்கு திமுக ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் நேற்று வந்த தமிழக வெற்றி கழகம் அதிமுக இவர்களுக்கு போட்டியாக தமிழக வெற்றி கழகமும் தற்பொழுது மக்களின் ஆதரவுகள் அதிகமாகவே இருக்கிறது. திமுகவின் மீது மக்கள் கடும் கோபத்திலும் வெறுப்பிலும் இருப்பதன் காரணமாக இந்த தேர்தலில் தோல்வி அடைந்துவிடக்கூடாது என்பதற்காகவே பல கோடிகளை செலவு செய்வதற்கு திமுகவின் தலைமை முன்வந்துள்ளது. சுமார் 30,000 கோடி வரை செலவு செய்வதற்கு திமுக முன்வந்திருப்பதாகவும் தெரிய வருகிறது. பெரியசாமி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பது உங்களது பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.